எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரேயின் மேண்டிஸ் குங்ஃபு இந்தியாவோட மாஸ்டர் பேச்சு முத்து. நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு தெளிவான மெசேஜ் அனுப்புங்க. நாங்களே உங்களை காண்டாக்ட் பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம நுஞ்சாக்கில் ஒரு புது ரொட்டேஷன் கற்றுக்க போகிறோம். அதை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ரொட்டேஷனை நம்ம ஒரு தடவை பார்த்துடலாம். குட். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் ஹேண்ட்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். ரைட்லேருந்து அப்படியே லெஃப்ட் சைடுக்கு போகுது. ரைட் ஹேண்ட்லேருந்து லெஃப்ட் சைடில் போய் நம்ம அடிக்கிறோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே திருப்பி ரைட் சைடு கொண்டு வரோம். எப்படி கொண்டு போனோமோ நம்ம அப்படியே ஆப்போசிட் சைடு கொண்டு வரணும். சேம் இங்கேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அதை அப்படியே பாருங்கள் தூக்கி போட்டு லெஃப்ட் ஹேண்டில் கேட்ச் பண்ணுறோம். புரியுதுங்களா? அப்படியே தூக்கி போட்டு லெஃப்ட் ஹேண்டில் கேட்ச் பண்ணுறோம். இப்போ நம்ம அதை தூக்கி போட்டு லெஃப்ட் ஹேண்டில் கேட்ச் பண்ணும்போது அதை திருப்பி ரைட் ஹேண்டுக்கு கொண்டு வரணும். அதாவது முதுகு பின்னாடி கொண்டு போய் பாருங்கள் சார், இடுப்புக்கு பின்னாடி கொண்டு போய் பாருங்கள். அப்படி பாருங்கள் தூக்கி போட்டு கேட்ச் பண்ணி அதை அப்படியே இடுப்புக்கு பின்னாடி கொண்டு வந்து ரைட் ஹேண்டில் பிடிக்கிறோம். இப்போது ரைட் ஹேண்ட் ரிஸ்ட்டில் நம்ம இதை பாருங்கள் அப்படி கொண்டு வந்து லெஃப்ட் ஹேண்டில் கேட்ச் பண்ணுறோம். நல்லா கவனிங்க பாருங்கள், சிம்பிள். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம அதை அப்படியே லெஃப்ட் சைடுக்கு கொண்டு போகிறோம். பாருங்கள், லெஃப்ட் சைடு கொண்டு போய் அடித்து பின்னாடி கொண்டு வந்து ரைட் ஹேண்டில் கேட்ச் பண்ணுறோம். பாருங்கள், அவ்வளோதான். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அதை ரைட் ஹேண்டில் ஓப்பன் பண்ண போகிறோம், அதாவது அவுட் பண்ண போகிறோம். பாருங்கள், சிம்பிள். அதை அப்படியே ஓப்பன் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம இதை ஒரு இதுவாக பார்க்கலாம். நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு நம்ம ரைட்லேருந்து அடித்து அப்படியே போய் அதை அதே ரைட் ஹேண்ட்லேருந்தே தூக்கி போட்டு லெஃப்ட் ஹேண்டில் கேட்ச் பண்ணி இடுப்புக்கு பின்னாடி கொண்டு வந்து ரைட்டில் பிடிச்சி பாருங்கள் ரிஸ்ட்டு பின்னாடி கொண்டு வந்து லெஃப்ட்டுக்கு போய் அதுக்கப்புறம் ரைட்டில் ஓப்பன் பண்ணுறோம். புரியுதுங்களா? இதுக்கப்புறம் நீங்கள் இதை நல்லா ஃபாஸ்ட்டாக டக்குன்னு எங்கேயும் ஸ்டாப் பண்ணாமல் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா? பாருங்கள், இந்த தூக்கி போடுற இடத்துலேருந்து தான் நீங்கள் அதை முக்கியமாக அது பார்க்கணும். கரெக்டாக தான் நீங்கள் ஈஸியாக கற்றுக்க முடியும். கற்றுனா தான் உங்களுக்கு புரியும் அது. ஓகே, இப்போ இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரியே 1 by 1 பார்த்து கவனமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சேம் இதில் வந்து நம்ம தனித்தனியாக கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை நான் இதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் பார்க்குறேன், எனக்கு நான் இதுக்கு முன்னாடி நுஞ்சாக் தெரியாதுன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து போட்டிருக்கோம். பேசிக்லேருந்து எப்படி கற்றுக்கணும் அப்படின்ற எல்லா வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. அதை பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, அப்புறம் எப்பவும் போல் நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி.